என்று அவர்தான் இவர். இறைவனுக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட சிறந்த சிவபக்தர். ஆண்டவருக்கு தொண்டு செய்யும் நம்பி ஆண்டா நம்பிகளே வணக்கம். சக்கரவர்த்திகளே, இறைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோவிலை கட்டும் உங்கள் சேவைக்கு முன்னே எங்கள் தொண்டுகள் எம்மாத்திரம். தம்பி, திருவாரூர் தியாகேச பெருமான் சந்நிதியில் தேவாரங்களை ஓதுவார் பாட கேட்டு மனம் உருகினேன் என்று சொன்னாயே, அந்த தேவாரங்களை நெஞ்சுருக பாடுவதில் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் வல்லவர். அப்படியா? இந்த நாளை ஒரு சுப நாளாக கருதுகிறேன். நம்பி ஆண்டார் நம்பிகளே, எங்கே திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் ஒன்றை பாடுங்கள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதி. அடிகளாரே, மூவர் பாடிய தேவாரங்கள் முழுவதுமே தங்களுக்கு மனப்பாடமா? இல்லை சக்கரவர்த்திகளே, அந்த அமுத கடலில் அடியேன் ஒரு சிறு துளியைத்தான் பருகியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த மூவர் பாடிய தேவாரங்களை திருமுறைகளாக வரிசைப்படுத்தி உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் தவறாமல் பாடச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியே செய்து விடலாம். அதில் என்ன தடை இருக்கிறது? தடை இருக்கிறது. மூவர் பாடிய தேவார சுவடிகள் அனைத்தும் கிள்ளையிலே நடராஜ பெருமான் கோவிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாரம் பாடிய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் மூவருமே நேரில் சென்று சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறது. இதில் சிரமம் இல்லையே, மூவரையும் நேரில் அழைத்துச் செல்லலாமே. ராஜராஜா, என்ன விளையாடுகிறாய்? தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலமாகிறது? மன்னிக்க வேண்டும் அக்கையாரே, அவர்களெல்லாம் சாகா வரம் பெற்றவர்கள். நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. இன்றும் நம்மோடு இருக்கிறார்கள். அமைச்சரே, நல்ல நாள் ஒன்று பார்த்து நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக தில்லைவாழ் மறையவருக்கு செய்தி அனுப்புங்கள். ராஜாதிராஜாய பிரதட்சதாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே தமே காமாம் காமகாமாய மத்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः சோமோ வா ஏதஸ்ய ராஜ்யமாதஸ்தே யோ ராஜா சம்ராஜ்யோ மாதோ மே நயஜதே தேவதுவா மேதானி ஹவீயம் சிவவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவா சயேவாஸ்மை சவான் பயச்சந்தி சயேனம் புனஸ்துவந்தே ராஜ்யாய தேவதோ ராஜா பவதி. தில்லைவாழ் மறையோரே வணக்கம். மன்னர் மன்னா, வாழ்க பல்லாண்டு. மறையோரே, அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் இம்மூவரின் கைமுத்திரையுடன் கூடிய தேவார சுவடிகளை இவ்வாலயத்தில் எங்கோ ஒரு திருவறையில் வைத்து பூட்டி அதன் திறவுகோலை தாங்கள் வைத்திருக்கிறீர்களாமே? ஆம் சக்கரவர்த்திகளே, திறவுகோல் எங்களிடம்தான் இருக்கிறது. அந்த தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்து கூறினால்தான் திருவறையை திறக்க வேண்டும் என்று இங்கு ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறதாமே? அதுவும் உண்மைதான் சக்கரவர்த்திகளே. ஆனால் இன்று தாங்கள் அந்த மூவருடன் வருவதாகவும் திறவுகோலை எடுத்து வைக்க வேண்டும் என்றும் இங்கு ஏற்கனவே அனுப்பிய உத்தரவை கேள்விப்பட்டதிலிருந்து எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? மூவருடன் நான் வரமாட்டேன் என்ற சந்தேகமா உங்களுக்கு? மன்னா, எங்கே இருக்கிறார்கள் மூவர்கள்? எப்படி வரப்போகிறார்கள்? எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. வருவார்கள். அமைச்சரே, பாலிருந்தும் குழந்தை பருவத்திலேயே உமையவளின் ஞானப்பாலை அருந்தி எண்ணற்ற தேவாரங்களை பாடிய திருஞான சம்பந்தர்
கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் அங்கும் நமக்கு நல்ல துணையாயிருப்பவன் நமச்சிவாயன் என்று பாடி நாவுக்கே அரசர் என்று புகழ்பெற்ற திருநாவுக்கரசர். தன்னுடைய அந்தரங்க விஷயத்துக்காக ஆண்டவனையே தூது போகச் சொன்னவர் மறுத்தால் எங்கே சுந்தர தமிழால் தம்மை பாடாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து இவருக்காக இறைவனே தூது சென்றார். அப்படிப்பட்ட சுந்தரர் வரையோரே, தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்து விட்டனர். இனி தடை என்ன? திருவரை திறக்கலாமே. மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே, என் சொல்லை தாங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. பொன்னால் செய்யப்பட்ட 3 சிலைகளை கொண்டு வந்து மூவரும் நேரில் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே, இதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இம்மூவரையும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள் என்று நீங்கள் முடிவு கட்டுவதாக இருந்தால், இதோ அம்பலத்திலே காலை தூக்கி ஆடும் பாவனையிலே காட்சியளிக்கிறாரே என் அப்பன் நடராஜன், அவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான். இம்மூவருக்கும் உயிரில்லை என்றால் இவனுக்கும் உயிரில்லை, வெறும் சிலைதான். சக்கரவர்த்திகளே, பொன்னாக மண்ணாக கல்லாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு வழிபடும் போது அந்த கடவுளுக்கு தொண்டு செய்த இம்மூவரும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இவர்களையும் ஏன் அடியவர்கள் என்று ஒப்புக்கொள்ளக் கூடாது. இவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான், அவர்கள் சிலை என்றால் இவரும் சிலைதான். என்ன சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்திகளே, என்னை மன்னித்து விடுங்கள். இதோ திறவுகோல். ராஜராஜா, உன் திறமையை என்னவென்று சொல்வது? அரசியலில் மட்டுமல்ல, ஆலயத்திலும் உன் ராஜதந்திரம் வென்று விட்டது. அனைத்து உங்களால். அடிகளாரே, அடிகளாரே, இதென்ன சோதனை? ஏடுகளெல்லாம் கரையானுக்கு இரையாகிவிட்டால் போலிருக்கிறதே. இத்தனை பாடுபட்டும் பலனில்லாமல் போய்விட்டதே. சக்கரவர்த்திகளே, தெய்வத்திற்கு திருத்துண்டு செய்யும் தங்கள் திருக்கரங்களால் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும். மனம் தளர வேண்டாம். இறைவனை வேண்டிக் கொண்டு மேலே மூடியிருக்கும் மண்ணை விலக்கிவிட்டு ஏடுகளை எடுங்கள். தோடுடைய செவி என் விடை ஏறியோர் பூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன். ஆஹா, தமிழே, என் உயிர் தமிழே! அடிகளே, உங்கள் வார்த்தை பலித்து விட்டது. மூவர் பாடிய தேவார சுவடிகள் கிடைத்து விட்டன. இதோ 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 பாருங்கள். திருச்சிற்றம்பலம், இறைவன் நம் பக்கம் இருக்கிறான் என்பதற்கு நற்சான்று கிடைத்து விட்டது. மன்னர் வந்தவா, பன்னெடுங்காலமாக பூட்டி வைத்த அறைக்குள்ளே புதைந்து கிடந்த தேவார சுவடிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களால் தான் இந்த பாடல்கள் தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று பரவனே கட்டளையிட்டிருக்கும் போது அந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? அடிகளே, மகிழ்ச்சியை தந்த ஆண்டவன் மற்றொரு அதிர்ச்சியையும் தந்து விட்டானே. ஒரு பகுதி நன்றாக இருக்கிறது, மற்றொரு பகுதியை சென்றடித்து விட்டதே. மன்னா, கவலை வேண்டாம். காலத்திற்கு ஒவ்வாததை தள்ளி காலத்திற்கு ஏற்றதை மட்டுமே அந்த கைலைநாதன் உங்கள் கையிலே கொடுத்து விட்டார். அடிகளே, இந்த அரிய பொக்கிஷத்தை ஆண்டவன் என் கையிலே ஒப்படைத்தாலும் இவைகளை திருமுறைகளாக வரிசைப்படுத்தும் பொறுப்பினை தங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். ஆஹா, நன்றி நன்றி. திருமுறை கண்ட சோழமன்னா, தெய்வ திருவருள் பெற்று நீவீர் வாழ்க வல்லாண்டு. ஏடு தந்த தில்லைவாழ் நாயகன் திருவடியிலே
முதலில் இதை சமர்ப்பிக்கலாம். ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே. ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். ஏடு தந்தானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை. அவனன்று எதுவுமே நடப்பதில்லை. ஏடு தந்தானடி தில்லையிலே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும்